யாழ்ப்பாணத்தில் வந்திறங்கிய கார்கள், பழைய புதிய கார்கள் இத்தனை லட்சங்களா, இத்தனை கோடிகளா? வியக்க வைக்கும் பிரமாண்டம். யாழ்ப்பாணத்தின் 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியும் விற்பனையும். குவியும் மக்கள். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் கார் கண்காட்சி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ் மத்திய கல்லூரிக்கு முன்னால் அமைந்துள்ள மிகப்பெரிய மண்டபத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண்காட்சியானது இன்றும் நாளையும் நாளை மறுதினம் என 3 தினங்கள் தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணத்தின் பிரமாண்டமாக பழைய மற்றும் புதிய கார்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகவும் விலை உயர்ந்த புதிய வகையான கார்கள், பல லட்சங்கள் தாண்டி கோடிகளில் இந்த கார்களின் பெறுமதி கணக்கிடப்பட்டுள்ளது. பெருமளவிலான பழைய மாடல் கார்கள் புதுப்பொலிவுடனும் அதேபோன்று பிரமாண்டமான புதிய கார்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று மோட்டார் வாகனங்களும் அதிகளவிலான மோட்டார் வாகனங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பழைய மாடல் கார்கள், பல வகையான கார்கள் இந்த கண்காட்சி கூடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கார்கள் ஒவ்வொன்றினையும் பார்க்க ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். இது இன்று வெள்ளிக்கிழமை என்பதாலும் நாளை சனி ஞாயிறு விடுமுறை தினங்கள் என்பதாலும் இந்த கண்காட்சியானது தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் பெருமளவிலான மக்கள் மேலும் பெறுவார்கள் என ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். இந்த கண்காட்சி கூடத்தில் பழைய வகை கார்களில் பலவிதமான கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டு புதுப்பொலிவுடன் காணப்படுகின்றன. இந்த கண்காட்சி கூடத்தின் ஆரம்ப நிகழ்வானது இன்று காலை யாழ் மத்திய கல்லூரி மைதான கண்காட்சி கூடத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தான பிரதீபன் இந்த கண்காட்சி கூடத்தினை நாடாவட்டி திறந்து ஆரம்பித்து வைத்தார். இந்த கண்காட்சி கூடம் ஆரம்ப நிகழ்வில் கார் கம்பெனிகளின் பல்வேறு தரப்பினரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அதே போன்று கார் பிரியர்களும் பலரும் பழைய புதிய கார்கள் கொள்வனவு செய்வதிலும் பார்வையிடுவதிலும் அதிக ஆர்வத்தினை செலுத்தியிருந்தனர். குறிப்பாக கண்காட்சி கூடத்தின் ஆரம்பத்தினிலேயே முன்னாள் மோட்டார் வாகனங்களும் பழைய மாடல் கார்கள் புதுப்பொலிவுடனும் காண வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று உள்பகுதியில் பல வகையான புதிய கார்கள் புதுப்பொலிவுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கார்களின் பெறுமதி லட்சங்களை தாண்டி கோடிகளை தொட்டுள்ளது. குறிப்பாக கண்காட்சி கூடத்தின் 4 புறமும் புதிய வகையான கார்கள் பலவும் காட்சிப்படுத்தப்பட்டு இந்த கார் பிரியர்கள் அதனை கொள்வனவு செய்வது, பார்வையிடுவது போன்ற விவரங்களை வழங்குவதற்காகவும் அங்கு கார் கம்பெனிகளின் முகவர்கள் காணப்படுகின்றனர். இந்த கார்களின் பெறுமதிகள் வியக்கத்தக்கதாக இருந்தாலும் அந்த கார்களை வாங்குவதற்கும் பலர் ஆர்வம் காட்டி இருக்கின்றனர். குறிப்பாக அங்கு காணப்படுகின்ற புதிய வகையான கார்கள் என்பது இங்குள்ள மக்கள் வியப்புடனும் ஆர்வத்துடனும் பார்த்து வருகின்றனர். இந்த கண்காட்சி கூடத்தின் ஏற்பாட்டாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த புதிய வகையான புதுப்பொலிவுடன் காணப்படுகின்ற கார்களையும் பழைய மாடல் கார்களையும் புதுப்பொலிவாக்கியும் இதனை யாழ்ப்பாண மக்கள் விரும்பி பார்த்து வருவதாகவும் இதனை மக்கள் கொள்வனம் செய்வதில் அதிக அளவிலான ஆர்வத்தை காட்டுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த கண்காட்சி கூடத்தில்
இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இது நாளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேலும் மேலும் அதிகளவான மக்கள் வந்து கண்காட்சி கூடத்தை பார்வையிட்டு வாகனங்களை கொள்வனவு செய்வார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண்காட்சி கூடமானது நாளை மறுதினம் என 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். இதற்கு யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, வடமாகாணத்திலிருந்தும் வேறு வேறு மாகாணங்களிலிருந்தும் பலரும் பார்வையிடுவார் என தாம் எதிர்பார்ப்பதாகவும், இந்த கண்காட்சி கூடமும் விற்பனையும் தமக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும், இதனிலிருந்து மக்கள் அதிகளவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கண்காட்சியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கண்காட்சி கூடத்தில் பழைய மாடல் கார்கள் புதுப்பொலிவுடனும் அதேபோன்று புதிய வகையான கார்களை காட்சி கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும், இதற்கு மேலதிகமாக பல்வேறு விதமான புதிய வகையிலான மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்து கண்காட்சி கூடத்தில் வைத்திருப்பதாகவும், அந்த புதிய வகையான மோட்டார் வாகனங்களை இளைஞர்கள் ஆர்வத்துடன் பார்வையிடுவதாகவும், இந்த புதிய வகையிலான மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்வதிலும் மக்கள் அதிக ஆர்வத்தை காட்டியுள்ளதாகவும் ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இந்த புதிய வகையிலான மோட்டார் சைக்கிள்களில் பல வகையிலான மோட்டார் சைக்கிளும் காணப்படுகின்றது. இங்கு மக்கள் விரும்பக்கூடிய வகையிலான இளைஞர்களை கவரக்கூடியதான அதிசொகுசு கார்கள், அதிநவீன மோட்டார் வாகனங்களை பொறுத்தவரையில் பல்வேறு வகையிலான வடிவங்களிலான இந்த மோட்டார் வாகனங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இந்த கண்காட்சி கூடத்தினை ஏற்பாடு செய்திருப்பதாகவும், பல்வேறு புதிய வகையான அந்த மோட்டார் வாகனங்களையும் கார்களையும் கண்காட்சி கூடத்தில் வைத்திருப்பதால் இது இந்த அங்குள்ள மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் எனவும், அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் எனவும் இந்த கண்காட்சியை நடாத்துகின்ற ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கார்கள் ஒவ்வொன்றினதும் மோட்டார் வாகனங்கள் ஒவ்வொன்றினதும் அதன் தன்மை, அதன் சிறப்பு, அதன் பெருமைகளை எடுத்து வழங்குவதற்கு அந்தந்த கம்பெனிகளின் உத்தியோகத்தர்கள், பணியாளர்கள் கண்காட்சி கூடத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மக்கள் அந்த வாகனங்கள் தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள், அந்த வாகனங்கள் தொடர்பில் தகவல்கள் இதன் அறிய விரும்பின் அந்த வாகனங்கள் நிற்பாட்டியிருக்கின்ற அந்த கூடத்தின் அருகில் அதன் நிறுவனர்கள், முகவர்களூடாக அந்த தகவலை பெற்றுக்கொள்ள முடியும்.